ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டென்சில்ஸ் பால்ஸாக இருக்கும். அந்த பால்ஸு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 837 பால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல எனக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் நான் ஜூமில் எடுக்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து வருது SAO-SLP-S4#. ஸோ இதுதான் அந்த சிக்னல். ஸோ எப்போவுமே உங்களோட ரேம் கண்ட்ரோலருக்கான அந்த சிக்னல் வந்து உங்களோட பிசிஹெச்லேருந்து போகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஹெச் டைரெக்டாக கொடுக்காம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு சிக்னல் அனுப்பி அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சசி ஹேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் மூலமாகவும் உங்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ணும். பட் ஐஓ கண்ட்ரோலர் டைரெக்டாக பண்ணாது, பிசிஹெச்சோட பெர்மிஷனோட தான் பண்ணும். அந்த விஷயங்கள் தான் இங்கே நடக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம டைரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா நம்மளோட ரேம் ஐசிக்கு போயிடலாம். PU200 அப்படின்றது நம்மளோட ரேம் ஐசி. ஸோ இங்கே பார்த்த மாதிரி நமக்கு S5 அப்படின்ற இந்த 8th பின்னில் உங்களுக்கு சிக்னல் வரலாம். நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் கம்பல்சரி உங்களோட பிசிஹெச்லேருந்து அவுட்புட் வெளியே வருதா. அந்த பிசிஹெச்லேருந்து அந்த அவுட்புட் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு சில சினாரியோ இருக்குது. கம்பல்சரி அது ஃப்ரீயாக வராது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு பிசிஹெச்க்கு என்னென்ன நீட் இருக்கணும், அது ஒரு அவுட்புட்டை வெளியே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதுக்கான சப்ளை இருக்கணும். அந்த சப்ளை 3.3